என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் டாக்டர் மஞ்சு. இன்றைக்கி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அதுதான் ஒரு டென்டல்ஸ்னால் நம்ம டென்டல் ப்ராப்ளம்ஸில் நிறைய பேருக்கு ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அது மெயினாக நம்மளோட பல்லு கலர் ஒயிட்டாக இருக்கணும். நான் பர்த்டே ஒரு சில பேருக்கு ஒயிட் ஆகவும் இருக்கலாம். ஸோ பை பர்த்டே ஒரு சில பேருக்கு எல்லோயிஷாக கூட இருக்கலாம். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், யார் இந்த மாதிரி டூத் ஒயிட்டனிங் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்குள்ளே போகலாம், யார் போகக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ யார் போகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நான் இந்த வீடியோவோட இடையில சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது நல்லாவே புரியும். ஸோ எல்லாருமே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிளைண்டாக போய் இன்வால்வ் ஆகக்கூடாது. யார் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி டூத் பேஸ்ட்டை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதுனால எந்த யூஸும் கிடையாது. அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போய் விடும். அது என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட், அதாவது பேஸ்ட்டு நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், யார் சூஸ் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அண்ட் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு நமக்கு டீத் ஒயிட்டனிங்க்கு ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு ஒன்று விற்கும். ஸோ அந்த ஸ்ட்ரிப்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், யார் எப்படி யூஸ் பண்ணணும், எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம யாருக்கு எதுக்காக நம்ம டீத் வெள்ளையாக இருக்கிறது, கலர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நமக்கு வேறு ஏதாவது ஹேபிட்ஸ் இருக்கும். அதாவது ஹேபிட்ஸ்னால் ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது மட்டும் ஹேபிட்ஸ் கிடையாதுங்க. நம்ம தினசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்ம டீ குடிப்போம், காஃபி குடிப்போம், இந்த மாதிரி ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் குடிப்போம் இல்லையா, நம்ம வெளியே பாட்டில் ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம குடிப்போம் இல்லையா. ஸோ இதுவே ஒரு ஹேபிட்ஸ் தான். அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜில் இருக்கிறவங்க அண்ட் நம்ம ஃபங்க்ஷன் டைம்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பீட்டர் நட் யூஸ் பண்ணுவோம். அதாவது வெத்தலையை போட்டு மென்றது. ஸோ வெத்தலையை போட்டு மென்றவங்களை பார்த்திங்க அப்படின்னா அந்த வெத்தலை சாறு கலரே அப்படியே அந்த டீத் ஃபுல்லாக படர்ந்துருக்கும். அப்படி ஒரு சில பேருக்கு டூத் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி டீத் ஒயிட்னிங் பண்ணால் அது கண்டிப்பாக ஒயிட்டனிங் ஆகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அது ஆகுமா ஆகாதாங்கிறத இந்த வீடியோலேயே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அண்ட் ஒரு மதர் எடுக்கக்கூடிய மெடிசின்ஸ்வே நம்ம குழந்தை ஃபார்ம் ஆகுது இல்லையா, வயிற்றுக்குள்ளே ஃபார்ம் ஆகும்போதே ஒரு சில டைம் டீத்தோட கலரை அந்த மெடிசனே சேஞ்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தையும் நம்ம நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரின்சிக் ஸ்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெளியே படரக்கூடிய இந்த அழுக்குகள் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்டெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கரை மேலே படியுது இல்லையா, இது நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று எக்ஸ்ட்ரின்சிக், இன்னொன்று இன்ட்ரின்சிக் அப்படின்னு நமக்கு ரெண்டு வகை இருக்குங்க. எக்ஸ்ட்ரின்சிக்னால் என்னென்னா நம்ம இவ்வளோ ஹேபிட்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நம்மளாக யூஸ் பண்ணுறது, அதனால் வரக்கூடியது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரின்சிக் ஸ்டெயின் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இன்ட்ரின்சிக் ஸ்டெயின்னா என்னென்னா பல்லுக்கு உள்ளேயே, அதாவது உங்களோட பல்லு ஃபார்ம் ஆகும்போதே, அது டெவலப் ஆகும் இல்லையா, நீங்கள் அம்மாவுக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே உங்களுக்கு பல்லு டெவலப் ஆகிட்ருக்கும். வெளியே நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் வெளியே வர ஆரம்பிக்கும். ஆனால் அதோட மொட்டு இருக்கு இல்லையா, அதோட பட்டு நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அம்மா எடுத்துக்கக்கூடிய மெடிசின்ஸ்லாம் நம்மளோட பல்லை அப்போவே ஸ்டார்ட் பண்ணிடும். அந்த என்ன கலரில் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே அப்போவே ஆரம்பிச்சிடும். இதை தான் நம்ம இன்ட்ரின்சிக் ஸ்டெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்சிக் ஸ்டெயின்ஸுங்கிற எல்லா ஹேபிட்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் டீத் ஒயிட்னிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு டீத் கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னா அந்த ஹேபிட்ஸை ஃபஸ்ட்டு குவிட் பண்ணாலே திரும்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இல்லை அப்படி என்னால் இது பண்ண முடியல டாக்டர், எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியுமா, அதுக்கு ஒரு சில சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக நம்ம ரெண்டு விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஐட்டம், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் ஐட்டம். ஸோ பேஸ்ட் ஐட்டம் பார்த்திங்க அப்படின்னா யார் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே உங்களுக்கு பல்லில் நிறைய கூச்சங்கள் இருக்குது, ரொம்ப பல்லு கூச்சும், இந்த சூடாக ஏதாவது சாப்பிட்றப்போ இல்லை கோல்டாக ஏதாவது சாப்பிட்றப்போ உங்களுக்கு ஆல்ரெடி கூச்சம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸாக இருக்குது அப்படின்னா உங்களோட
அந்த கூச்சங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த பேஸ்ட்டில் வந்து பெராக்சைடு அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது பெராக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாதிரி அது வந்து ஆக்ட் ஆகும். ப்ளீச்சிங்னா என்ன? ஒரு பொருளை வந்து வெள்ளையாக மாற்றுறதுக்காக நம்ம வந்து ஃபேஸ்லலாம் ப்ளீச்சிங் பண்ணுவோம். அண்ட் நம்ம பாத்ரூம்ஸ்க்குலாம் ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? அது பளிச்சுன்னு ஆக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ளீச்சிங் ஏஜென்ட் வந்து நம்மளோட டூத் பேஸ்ட் அப்புறம் ஒயிட்னிங் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸ்லேயுமே நமக்கு ப்ளீச்சிங் ஏஜென்ட் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரேசிவ்ஸ் அப்படின்னா ஒரு பொருள் வந்து சொரசொரப்பு தன்மை கொண்டு வந்து கொடுக்கறது தான் அப்ரேசிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த அப்ரேசிவ்ஸ் இதில் இருக்கிறதுனால நம்மளோட டீத்தை வந்து அந்த சொரசொரப்பை அதிகப்படுத்தி சப்போஸ் இன்கேஸ் நம்ம வந்து ஒரு சில பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் நம்ம வந்து இந்த ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். வருஷக்கணக்காலாம் எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டால் ரொம்ப வந்து கூச்சங்கள் அதிகமாகிடும். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ஷேட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ஷேட்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு சொன்னேன் இல்லையா? ஸோ பேஸ்ட்டு ஒன்றா நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரி வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கிறது தான். ஒரு சில பேருக்கு வந்து மஞ்சள் இல்லாமல் உங்களுக்கு மேலே படிகிற அந்த கரைகளை வந்து மஞ்சள் கலரில் விசிபிளாக வெளியே தெரியலாம். அதனால நீங்கள் டீத் ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சரியாகாது. நீங்கள் அந்த அழுக்குகளை போய் ரிமூவ் பண்ணிட்டீங்க, வெளியே போய் அந்த டென்டிஸ்ட் கிட்ட அந்த அழுக்குகளை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு சரியாக போயிடும். ஸோ அதனால் தேவையில்லாமல் டீத் ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட் எல்லோரும் போகாதீங்க. அது என்னோட கைண்ட். அதில் நம்ம ஃபஸ்ட்டு டூத் பேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்கேட் விசிபிள் ஒயிட் தான். இது எல்லா ஆட்ஸ்லேயுமே நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த பேஸ்ட்லேயுமே நமக்கு வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட், பெராக்சைட்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பேஸ்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் வந்து எப்படி ஒரு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஒரு செர்டைன் பீரியட் ஆஃப் டைம் நீங்களே வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 months பாருங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போய் கூட நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் ஒவ்வொரு தடவையும் ஏன் பல் டாக்டர்கிட்ட போக சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய வந்து நம்ம ஒரு சஜஷன்ஸ் வீடியோஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். பட் நம்ம நேராக பார்த்தா அப்படின்னா தான் நமக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருதா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிற பட்சத்தில் உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இதுலேயே செகண்ட் இடத்தை பிடிச்சிக்கிறது பார்த்திங்கன்னா கிரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. இந்த கிரெஸ்ட் பிராண்டில் வந்து எல்லா வகையான டூத் பேஸ்ட்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒயிட்னிங்க்கு நான் இதை செகண்ட் பிளேஸில் வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அந்த கிரெஸ்ட் வந்து நமக்கு நார்மல் ஷாப்ஸில் வந்து கிடைக்காது. கோல்கேட் விசிபிள் ஒயிட் தான் ஃபஸ்ட் கிடைக்கும். அதனால தான் அது ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயும் இது செகண்ட் பிளேஸ்லேயும் இருக்குது. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சென்சோடைன். சென்சோடைன்லேயே ஒயிட்னிங் டூத் பேஸ்ட் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு சென்சிட்டிவிட்டிக்கு அதாவது கூச்சம் இருக்கிறதுக்காக இந்த டூத் பேஸ்ட் மட்டும் சென்சோடைன் பண்ணலை, ஒயிட்னிங்க்கும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அது வேணும்னா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். அதுவுமே நல்லா ஒயிட்னிங் கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா ஐ ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. ஐ ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்லைனில் கூட அந்த பிராண்ட் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த பிராண்ட்லேயுமே வந்து ஒயிட்னிங் டூத் பேஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 4 பிராண்ட்ஸுமே டாப் மோஸ்ட் அப்படிங்கிறதுனால தான் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பேஸ்ட்டை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 தடவை கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் இன்கேஸ் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த பேஸ்ட்டுங்கிறது ட்ரீட்மெண்ட் மாதிரி தான், சரிங்களா? நார்மலாக நீங்கள் வந்து 1 year யூஸ் பண்ண, 2 வருஷம் யூஸ் பண்ண அப்படின்லாம் இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. அது அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இப்போவே வந்து அதை தவிர்த்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு அது சேஞ்சே ஆகாத பட்சத்தில் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடணும். இதே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூச்சங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம செகண்டாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப்ஸ். ஸ்ட்ரிப்ஸ்னால் என்ன அப்படின்னா பேப்பரை கட் பண்ண மாதிரி குட்டி குட்டியாக அவைலபிளாக இருக்கும். இந்த டீத்தில் வந்து கரெக்டாக நம்ம போய் ஒட்டிக்கிற மாதிரி தான் அதை வந்து தயாரிச்சிருப்பாங்க. ஸோ அது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து செகண்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிராண்ட்ஸை பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு 4 விதமான பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா கிரெஸ்ட் தான். ஸோ இந்த இதுலேயே வந்து கிரெஸ்ட்டில் ஸ்ட்ரிப்ஸும் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பேஸ்ட்டும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஸ்ட்ரிப்ஸும் வந்து கிரெஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது.
ஸோ செகண்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் ஒயிட் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ எக்ஸ்பர்ட் ஒயிட் அப்படிங்கிறதும் ஸ்ட்ரிப்ஸு தான். ஸோ சேம் அதே பிராண்ட் மட்டும் கொஞ்சம் வேறு இருக்கும். ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஒயிட் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. நீங்கள் இது கூட யூஸ் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பான் ஐயூ அப்படிங்கிற அந்த நேம் வந்து நான் வந்து வீடியோலேயே அட்டாச் பண்ணுறேன். பிகாஸ் உங்களுக்கு ஒரு சில டைம் பிராண்ட்ஸ் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம் நேம். அதனால் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அண்ட் வீடியோலேயும் நான் வந்து அந்த நேம் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த பிராண்ட்ஸு. இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். இது எப்படி யூஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நாக்கை வச்சு அந்த எச்சில் இருக்குல்லையே அது மூலமாகவே உங்களோட பல்லை ஃபுல்லாக மாய்ஸ்ட் பண்ணிக்கோங்க, அதாவது ஈரப்பதமாக ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிப்பை எடுத்து நம்ம பல்லு தெரிகிற சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, பல்லு தெரியுது இல்லையா வெளியே, அந்த சர்ஃபேஸ்லேயே நல்லா ஒட்டிக்கோங்க. முதல்ல மேலே பண்ணுங்கள், அப்புறமா கீழே பண்ணுங்கள். ஒன்றா பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேல் பல்லுக்குன்னா மேல் பல்லு தெரிகிற பல்லுக்கு ஒட்டிட்டு அங்கே எக்ஸஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பின்னாடி சர்ஃபேஸ் ஆஃப் த டூத் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. ரெண்டுமே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ எந்த டேஸ்ட் ஒன்றும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் தெரிய போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? பாடியில் எதாவது பிரச்சனை வந்துருமான்னு பயந்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே ஆகாது. இதை 10 நிமிஷம் விட்டுருங்க. விட்டுட்டு அந்த ஸ்ட்ரிப்ஸை நீங்கள் டஸ்ட்பினில் தூக்கி போட்டுருங்க. மறுபடியும் ரீயூஸ் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தூக்கி போட்டதுக்கப்புறம் உங்கள் மவுத் இருக்கு இல்லையா, உங்களோட வாயை நல்லா வந்து நார்மல் தண்ணியை வச்சு நல்லா கொப்பளிச்சு துப்பிடலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிப்ஸ் எவ்வளோ டாக்டர் நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 2 தடவை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஆனால் எனக்கு சீக்கிரமாக ஒயிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 4-5 ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை தினசரியாக வந்து ரொம்ப தொடர்ந்து மாதக்கணக்காக வருஷக்கணக்காக யூஸ் பண்ணுறது, அப்படிலாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு 4 மாதத்துலேயே வந்து ஒரு சில டைம் ரிசல்ட் வந்து கொடுத்துரும். உங்களுக்கு சப்போஸ் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சப்போஸ் வந்து நீங்கள் மாறினதுக்கப்புறமும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிவிட்டேன், அது பிரச்சனையில் தான் கொண்டு போய் முடியும். சப்போஸ் உங்கள் டீத் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் 4 மாதம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் ரிசல்ட் வரலைன்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து டென்டல் ரிலேட்டட் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ தட் நீங்கள் லைனாக எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது லைனாக வந்து டென்டல் ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Dr. Manju.